தனியார் நிறுவனத்தில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜராக வேலை செய்யும் சுகியா என்பவர் இணையவழி காவல் நிலையம் வந்து எங்கள் நிறுவன உரிமையாளரைப் போல் என்னிடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி நான் உண்மையில் என்னுடைய நிறுவனர்தான் பேசுகிறேன் என்று நம்பி பல தவணைகளாக 5,15,00,000 ரூபாய் பணத்தை 2 வங்கி கணக்குகளுக்கு அனுப்பிவிட்டேன். அனுப்பிய பிறகுதான் தெரிகிறது அவர் என்னுடைய உரிமையாளர் இல்லை என்று. யாரோ முன்பின் தெரியாத நபர்கள் எங்கள் கம்பெனி உடைய 5,15 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துவிட்டனர் என்று இணையவழி காவல் நிலையத்தில் புகார் வந்தது. அது சம்பந்தமாக காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஐஜிபி திரு சத்யசுந்தரம் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மேற்படி வழக்கின் விசாரணையில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெறப்பட்ட ரூபாய் 5,10,00,000 தொகையில் சுமார் ரூபாய் 3.5 கோடி மேற்கு வங்காளத்தில் உள்ள முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள ஒரு வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டது. மேலும் அந்த கணக்கு மேற்கு வங்காளம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கியை சேர்ந்த மொபிகுல் அலாம் முலா என்பவருக்கு சொந்தமானது என்றும் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கின் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை அடையாளம் காண பல்வேறு ஆன்லைன் சைபர் கருவிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி திரு நாரா சைத்தன்யா ஐபிஎஸ் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மற்றும் திரு பாஸ்கரன் காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காவல் நிலைய அதிகாரிகள் மணிமொழி மற்றும் காவலர் பாலாஜி ஆகியோர்களை கொண்ட சைபர் குழு மேற்கு வங்கத்திற்கு சென்று மேற்கூறிய குற்றம் சாட்டப்பட்ட நபரை பங்களாதேஷ் எல்லை பகுதியில் வைத்து கைது செய்தது. விசாரணையில் இந்த மோசடியில் மேலும் 5 சைபர் மோசடி செய்பவர்கள் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது. மேலும் மேற்படி புகாரை பெற்றுக்கொண்ட உடனே சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கும் அதிலிருந்த சுமார் 2.3 கோடி பணமும் முடக்கப்பட்டு அந்த பணத்தை மீட்பதற்காக சட்ட ரீதியான செயல்முறை செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த மோசடியில் சில வெளிநாட்டு கும்பல் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவருடைய கூட்டாளியான மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா முஷராபாத் மாவட்டத்தை சேர்ந்த நசீபுல் இஸ்லாம் என்ற 34 வயது இளைஞரை இணையவழி போலீசில் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்து இன்று புதுவை கொண்டு வந்து விசாரணை செய்து தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட நபரை விசாரிக்கும் போது இன்னும் 3 நபருக்கு இந்த 5.15 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தொடர்பு இருப்பதும் தெரியவந்துள்ளது. அவர்களையும் கைது செய்ய இணையவழி போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் 2 கோடி ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்களிடம் இருந்து வங்கி மூலமாக இணையவழி போலீசார் மீட்டு உள்ளனர். மற்ற பணத்தையும் மீட்க மற்ற குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளனர். மேலும் இது பற்றி பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இணைய வழியில் வருகின்ற அறிமுகம் இல்லாத புதிய நபர்களின் அழைப்பை ஏற்று பணத்தை செலுத்தவோ அல்லது அவர்களிடம் தொடர்பு கொள்ளவும் வேண்டாம். இணைய வழியில் வருகின்ற வேலை வாய்ப்பு, கடன் உதவி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம், குறைந்த வட்டியில் கடன் தருகிறோம், பங்கு சந்தை முதலீடு, டிஜிட்டல் அரசு போன்றவற்றில் எச்சரிக்கையாக இருக்க கேட்டுக்கொள்கிறார். பெரும்பாலான நபர்கள் இணைய வழியில் தொடர்பு கொண்டு இதுபோன்ற நபர்களிடம் தொடர்ந்து பணத்தை இழந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இணைய வழி சம்பந்தமான உங்களுக்கு ஏதேனும் புகார் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என சைபர் கிரைம் அறிவித்துள்ளது.